ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 28வது தசகம். முதல் 2 ஸ்லோகத்தை பார்ப்போம். இப்படி இருக்கு. இங்கே சிவன் பார்க்கடலை கடைந்த போது வந்த அந்த விஷத்தை பருகிறத காமிக்கிறது இந்த ஃபோட்டோ. ஸ்லோகம் எப்படி இருக்குது? கரலம் தனல அனலம் புரஸ்தாத்து ஜலதேகே உத்விஜகால காலகூடம் அமரஸ்துதிவாத மோதநிக்னோ கிரீசா தத் நிபபௌ பவத் பிரியார்த்தம் கரலம் தரல அனலம் புரஸ்தாத் ஜலதேகே உத்விஜகால காலகூடம் அமரஸ்துதிவாத மோகநிக்னோ கிரீசா தத் நிபபௌ பவத் பிரியார்த்தம். புரஸ்தாத்து கடலை கடைந்ததும் முதலாக ஜலதேகே பார்க்கடலிலிருந்து தரல அனலம் உருகிய அனலை போன்று. சாதாரணமாக நெருப்பு உருகி கற்பனை பண்ணிக்கோங்க. நெருப்பே உருகியிருக்கு. அந்த நிலைமை அனலை போன்று காலகூட்டம் கரலம் காலகூட்டம் என்கிற விஷம் உத்விஜ கால கிளம்பி எழுந்தது. கடலை கடைந்து பார்க்கடலை தேவாசுரர்கள் கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது காலகூட்டம் என்கிற விஷம் கிளம்பி எழுந்தது. அமர தேவர்களால் ஸ்துதிவாத செய்யப்பட்ட ஸ்தோத்திரங்களால் மோதநிக்ன உள்ளம் குளிர்ந்து போன கிரிசா சிவபிரான் தத்து அந்த விஷயத்தை பவத் பிரியார்த்தம் உன்னை மகிழ்விக்கும் பொருட்டு நிபபௌ பருகினான். கிரீசன் சிவபெருமான் உன்னை குஷிப்படுத்துறதுக்கோசரம் அந்த விஷத்தை பருகினான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மொத்தமாக படித்து பார்க்குறோம். அர்த்தம் பாருங்க. கடலை கடைந்ததும் முதலாக பார்க்கடலில் இருந்து உருகிய அனலை போன்று காலகூடம் என்கிற விஷம் கிளம்பி எழுந்தது. தேவர்களால் செய்யப்பட்ட ஸ்தோத்திரங்களால் உள்ளம் குளிர்ந்து போன சிவபிரான் அந்த விஷத்தை உன்னை மகிழ்விக்கும் பொருட்டு பருகினான். இங்கிலீஷ் எப்படி இருக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் தேர் எமர்ஜ்டு ஃப்ரம் தி ஓஷன் தி காலகூட்ட பாய்சன் which was like molten fire. The gods propitiated Shiva by singing hymns of praise to him. He then drank the poison to please you. ஒரு அர்த்தம் ஆகிடுது உங்களுக்கு. கரலம்னா பாய்சன். கரலம் தரல அனலம் புரஸ்தாத்து. தரல அனலம் மோல்டன் ஃபயர். புரஸ்தாத்து first thing that appeared at the time of churning. Garalam is poisoning. Jaladege from the ocean, from the ocean of milk. Udvija gala came up, rose. The visha emerged, the poison emerged. Its name is Kalakutam. Amara Stuti Vada Moda Nignau. So the Devas praised Shiva and requested him to do something about the Kalakutam. And because he was pleased with the stutis made by Devas and also Bhavat Priyartham, to be in your good books, can we say that? To please you, to make you happy, Girisaha, that Shiva, the Lord Shiva, with that poison, Nipa Pau, and he drank it. This is the meaning of this sloka. Let us read the sloka again. Garalam tarala anhalam purastat jaladehe
उद्विजगालकालकूटम् अमरस्तुतिवाद मोदनिघ्नौ गिरिशः तत् निपपौ भवत् प्रियार्थम्. Let us see the next sloka. Second sloka in the 28th Dashaka. Matassu sura asureshu jata surabhihi tam rishishu nyadaha tridaban hayaratnam abhut ata ibaratnam द्यूतरुः च आप्सरसः सुरेषु तानि मदत्सु सुर असुरेषु जाता सुरभिः तां ऋषिषु न्यदाः त्रिधामन् अयरत्नम् अभूत् अत इबरत्नं द्यूतरुः च ஆப்சரசः சுரேஷு தானி. ஒன்றொன்னா வருதுன்னு சொல்கிறார். கடைய ஒவ்வொரு பொருளாக வெளிப்படுகின்றதான். திரிதாமன்னு பெருமாளை கூப்பிடுறார். மூவுலகின் நாதனே. சுர அசுரேஷு தேவாசுரர்கள் விமதத்யு கடலை கடந்து கொண்டிருக்க சுரபிகி காமதேனு ஜாதா அங்கு உருவாயிற்று. தாம் அந்த காமதேனுவை ரிஷிகளுக்கு ஞதாக வழங்கினாய். பெருமாள் அந்த காமதேனுவை அந்த ரிஷிகளுக்கு வழங்கினார். முதல்ல காமதேனு வந்து அப்புறம் ஒன்றா வருது. அயரத்னம் அயன்னா குதிரை. அயரத்னம்னா சிறந்த குதிரை. குதிரைகளில் சிறந்ததாக கருதப்படும் உச்சைரவஸ் உருவாகி அபூத்து உண்டாயிற்று. அதுக்கு அதன் பிறகு இபரத்னம் இவன யானைகளில் சிறந்ததாக கருதப்படும் ஐராவதம் அபூத்து தோன்றிற்று. தியூதருஹூச்ச கற்பக விருட்சமும் தோன்றியது. அப்சரஸ்களும் தேவகன்னிகைகளும் குருவாக தானி அவற்றையெல்லாம் சுரேஷு தேவர்களுக்கு நீ பழங்கினான். நீ நேதாக அப்படின்னு வார்த்தை இருக்க, அதே இங்கே போட்டுக்கலாம். சுரேஷு தேவர்களுக்கு வழங்கினான். இப்போ அர்த்தம் படித்தா புரிஞ்சு போயிடும். மூவுலகின் நாதனே, தேவாசுரர்கள் கடலை கடைந்து கொண்டிருக்க காமதேனு அங்கு உருவாயிற்று. காமதேனுவை ரிஷிகளுக்கு வழங்கினாய். குதிரைகளில் சிறந்ததாக கருதப்படும் உச்சைரவஸ் உண்டாயிற்று. அதன் பிறகு யானைகளில் சிறந்ததாக கருதப்படும் ஐராவதம் தோன்றிற்று. கற்பக விருட்சமும் அப்சரசுகளும் தேவகன்னிகைகளும் உருவாக அவற்றையெல்லாம் தேவர்களுக்கு வழங்கின. அதான் அர்த்தம். இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். As the Devas and Asuras were churning, the divine cow Kamadhenu came out. You gave it to the sages, O Lord of the three worlds. Then emerged the jewel of a horse, Uchchaisravas. Then the great elephant Airavata. Then the celestial tree Kalpaka and Apsaras, divine damsels, appeared. You gave them to the gods, to Suras, to Sureshu, it is mentioned, to the gods or to the Devas, we can understand. So very simple, you can make it out. Matatsu means as they were churning. Sura Asureshu, Suras and Asuras, they were churning. Jata, it is going on. So the job of churning is going on. Appo Surabhihi, the Kamadhenu came, and Rishishu Nyadaha, it has been given away to the Rishis. Tridhaman is addressing Swami like the God of the Lord of the three worlds. Haya Ratnam, the best of the horse. Uchchasravas,
So it came, Abhut, it appeared. Then after that, Iba Ratnam, Iba means elephant. The best of elements, Airavatam came. Aya means horse. Okay. Dyutaruhu, the divine tree, Kalpavriksha came. And Apsarasaha, and Apsaras, the damsels, the heavenly damsels came. And Sureshutani, all that has been given to the Devas. Like that you can understand. Let us read the sloka now. Madatsu Sura Asureshu Jata Surabhihitam Rishishu Nyadaha Tridhavan Ayaratnam Abhut Ata Ibaratnam Dyutaruhu Cha Apsarasaha Sureshu Tani. Srimate Ramanujaya Namaha.